நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா பட்டலாம் தீபாவளி எப்படி போதே? ஏன்டா கேக்குற போர்ற? என்னடா ஆச்சு? எங்க அப்பா லட்சுமி வாங்கி தர சொன்னா ஊசி வாங்கி தர்றா. எனக்கு தேவைன்னு சொல்லி அடம் பிடிக்க வேண்டியதுதானே? அதெல்லாம் வெடிக்கூடாது, ஆபத்துன்றா. இந்த அப்பங்களே எப்படி இதுண்டா செலவு பண்றதுக்கு பயந்தீங்கன்னு இந்த மாதிரி அசிங்கமா வச்சு காரணம் சொல்லுவாங்கடா. அப்பாக்களுக்கெல்லாம் மான பிரச்சனை இல்ல, அதான் இப்படி கூச்சப்படாம போய் சொல்லுவாங்க. ஏன்டா ஆளை அமைதியா இருக்கான்? என்னடா அழியும் என்ன ஆயிடுச்சு? இந்த தீபாவளிக்கு எங்க வீட்டுல முழுக்க சுடலடா, ஏண்டா கடையில வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. ஏதோ ஒண்ணு திங்கிறது கிடையாதுல, சந்தோஷமா இருடா. கடையில வாங்கின எனக்கு பிடிக்காதுடா. டேய் டேஸ்டா இருக்கும்டா. டேய் அது இல்லடா, வீட்டுல சுட்டா நினைச்சப்போ அப்பப்போ ஒன்னு சாப்பிடலாம்ல. கடையில வாங்கினா கொஞ்சம் தருவாங்க, அது நம்ம ஆலயத்து பார்த்தாது, அதான் ஃபீல் பண்றான். ஏடா ஆலயம்? ஆமா. டேய் எங்க நைனா கிட்ட துப்பாக்கி வாங்கி கொடுன்னு கேட்டா, லைசென்ஸ் இல்லாம வச்சிருந்தா போலீஸ் குச்சிருன்னு சொல்றாரா. நம்ம மட்டும் சம்பாரிச்சா நமக்கு வேண்டியதுல நம்மளே வாங்கிக்கலாம்டா. டேய் நம்மளும் சம்பாதிச்சிருக்கோம்டா, ஆனா பணம் தான் இன்னும் கைக்கு வரல. அதானே நம்ம எங்க சம்பாரிச்சோம்? டேய் எல்லாரும் 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடந்தது? நம்மளுக்குள்ள ஒரு பெட் வச்சுக்கலாமா? என்ன பெட்ரு சார்? நான் 5 கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா ஒரு கேள்விக்கு 2000 ரூபான்னு 5 கேள்விக்கு 10,000 ரூபாய் தரேன். ஆமால நம்மளுக்கு வர வேண்டிய பணம் அப்படி நிக்குதுடா. டேய் வாங்கடா பீரோ போய் அசைச்சு பார்க்கலாம். டேய் கேர்ள்ஸ் வராங்க, அவங்கள எப்படியோ கூட்டிட்டு போயிடலாம். எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க. என்னடா வரீங்களா? எங்க பீரோ பார்த்துட்டு தீபாவளி ஆனாம கேட்க போறான். ஓ அவர் நமக்கு தர வேண்டிய காசை வசூல் பண்ண போறீங்களா? தாண்டா கேர்ள்ஸ் பண விஷயத்துல எவ்வளவு கராரா இருக்குது பாத்தியா? நீங்களும் வரீங்களா? நாங்க ரெடி. டேய் அங்க பாருடா. டேய் அவனு விடுறா. இது வேற கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி முன்னாடி மாத்தி தரையணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் ஒரு பந்தயம் சார். என்னது பந்தயமா? ஆமா சார் ஒரு சின்ன பந்தயம் சார். என்னங்கடா காலங்கத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல சார் நாங்க ஒரு புதிர் போடுவோம், அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு 10 ரூபா தருவோம். ஒரு வாள் நீங்க சொல்லனா கூட நீங்க எங்களை பணம் தரத்தாவல சார். என்னடா விளையாட்டு இது? விடுகதை விளையாட்டு சார். தீபாவளி வருது இல்ல சார், அதான் இது மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுலாம் அழகன் சார் விளையாட சொல்லிருக்காரு. ஓ சாரே சொல்லிட்டாரா? அப்ப விடுகதையை கேளுங்க. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன், அவன் யார்? ஹேய் 10 ரூபாய் போயிடும், பரவாயில்லையா? ஆன்சர் சொல்லுங்க சார். கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா கேட்க கூடாதா? அட ஆன்சர் சொல்லுங்க சார். கூட்டு. சரி சரி காசு எடுங்க. குர்ரா சொன்னா கேக்குறீங்களா? உங்க லெவலுக்கு இந்த காஸ்ட்லியான பெட்லாம் தேவையா? போங்க போய் படிக்கிற வேலை இருந்தா பாருங்க. என்னடா போசனா கை நீட்டுறீங்க? சார் நீங்க எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு சார். எதுக்கு? ஏன் சார் எபிசோட் 85 மறந்துட்டீங்களா? உகாண்டாவில் இருந்த ஒரு சர்வாதிகார ஆட்சியாளரின் பேர் என்ன? இடியமீன் சார். 10,000 பிக்கிலிக்கா பிலாபி. ஆஹா சின்ன போட்டி வச்சு அதுல நம்மள ஜெயிக்கவும் வச்சு 10 ரூபாய் பிரைஸும் கொடுத்து நம்ம தர வேண்டிய 10,000 ரூபாயை ஞாபகப்படுத்திட்டானுங்களே. சார் போட்டின்னு வச்சா பந்தயம் கட்டணும் சார். பந்தயம் கட்டினா ஜெயிக்கணும் சார். ஜெயிச்சா பெட்டு காசை வாங்கணும் சார். அதே மாதிரி தோத்தாலும் பணத்தை திருப்பி கொடுக்கணும் சார். ஏன்டா இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் என்ன தரமாட்டேனா சொன்னேன், தந்துடுறேன். சார் தீபாவளிலாம் வருது, ரொம்ப டைட்டா இருக்குது, பணத்தை திரும்ப கொடுக்குற இல்லையா பாருங்க சார். சம்பள தேதி வந்துருச்சுடா, சேலரியோட சேர்த்து போனஸும் தருவாங்கடா, கண்டிப்பா தந்துடுறேன்டா, நம்புங்கடா ப்ளீஸ். சார் நீங்க ஜெயிச்சதுக்கு நாங்க 10 ரூபாய் கொடுத்துட்டோம், நீங்க தோத்ததுக்கு எங்களுக்கு பணம் தர வேணாமா? இதை நாங்க சொல்லணுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் டேய். 1 ரூபாய் 2 ரூபாய் 10,000 ரூபாய் சார். விளையாட்டு கட்ட பெட்டு தான்டா, இவ்வளவு சீரியஸா கேக்குறீங்களா? பாரா யார் சார் சொன்னது விளையாட்டுக்குன்னு சீரியஸா பெட் கட்டினது? இதெல்லாம் லேஸ்ல விட முடியாது சார். விடமாட்டானுங்க போல இருக்கே. டேய் என் தலை அடமான வச்சாது உங்க காசை திருப்பி கொடுத்துறேன்டா, இப்படி வெட்ட வெளியில வச்சு அசிங்கப்படுத்தாதீங்கடா. நீங்க கரெக்டா கொடுத்தா நாங்க ஏன் சார் அசிங்கப்படுத்த போறோம்? சரி இப்போதைக்கு இந்த 10 ரூபாயை வச்சுக்கோங்க, மீதி 9,990 சீக்கிரமா கொடுத்துறேன். சார் சில்லறையா கொடுக்காதீங்க சார், மொத்தமா கொடுங்க சார். சார் நீங்க கொடுக்கலன்னா ஏச்சம் கம்ப்ளைண்ட் பண்றோம் சார். டேய் வேணாம்டா, நான் கொடுத்துறேன்டா. எப்பா வசமா மாட்டிக்கிட்டாரா?
சார். பாத்தியா என்ன சார்? gift சூப்பர் சார். என்ன நடக்குது? வேஷ்டி சட்டை ஸ்வீட்டு. சார் யார் சார் குத்துது? வேற யாரு கொடுப்பா? பசங்க தான். பசங்கனா? யோ கைபாம் குரூப் தான். என்ன சார் கஷ்டப்பட்டு கொஸ்டின் பேப்பரை திருடி குத்தவனை விட்டுட்டு அதை திருப்பி கொடுக்க சொன்னவருக்கு gift கொடுக்குறானுங்க. ஒண்ணுமே புரியல சார். யோ இல்ல சார் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். விட்டு தாக்குங்க. அப்போ இந்த வாட்டி தீபாவளிக்கு செலவு மிச்சம். யோ இதெல்லாம் அப்படி வாங்க கூடாதியா, தப்பு. சார் குரு ரச்சனை வாங்குறதுல என்ன சார் தப்பு? குரு தட்சணாச்சு அரசாங்கம் எனக்கு சம்பளமா தருதே, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தட்சணையெல்லாம் வாங்கினேன்? சார் வாத்தியார்னா இந்த மாதிரி சைடு கில்மாலாம் வாங்குறது சகஜம் தானே சார்? யோ என்னையா சொல்ற? சார் டியூஷன்ன்றது என்ன? நீங்களே சொல்லுங்க. சரியா படிக்காத பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதா டியூஷனு. என்னயா சிரிக்கிற? சார் ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காரத்துக்கு, வாத்தியார அடிக்காம இருக்கிறதுக்கு, கிளாஸ்ல லீடர் ஆகுறதுக்கு, வாத்தியார கரெக்ட் பண்றதுக்கு பசங்க யூஸ் பண்ற ஆயுதம் தான் சார் டியூஷனு. என்ன சார் சிரிக்கிறீங்க? நம்ம டைனோசர் தலையங்குறான யாரு அது? எபினேசர் சாரு. அவருக்கு என்ன சார் அவரு பசங்களை பார்த்ததுமே கேக்குற முதல் கேள்விய உங்க அப்பா என்ன பண்றாருன்னு தான். தியேட்டர்ல வேலை செஞ்சா டிக்கெட்டு, பேங்க்ல வேலை செஞ்சா லோனு, ஹோட்டல்ல வேலை செஞ்சா இட்லி தோசைன்னு புடிங்கின்னு தான் விடுவாரு. அவருக்கு பிடிச்சதே டைரி கேலண்டர் தான். வருஷம் பிறந்தா போதும் சார் எல்லாரையும் எங்கேயாவது உசார் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுன்னுவாரு. நம்ம ஜாங்கிரி தலைய அதாரு சார் நம்ம கணேச சாரு. அவருக்கே அப்படி ஒரு பேரு? முன்னாடி அவருக்கு முடியா இருக்காது சார். பின்னாடிங்கிற முடிய சுருட்டு சுருட்டுன்னு சுருட்டி ஃப்ரண்ட் ஏரியாவை ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு? 4 பேரை ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குதுன்னு வீட்டுக்கு கூட்டின்னு போய் வீட்டு வேலையை எல்லாமே வாங்கின்னு தான் சார் அனுப்பிச்சு விடுவாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி பசங்க வீட்டுல என்னன்னு கேட்க மாட்டாங்களா? சார் அவங்க ஏன் சார் கேட்க போறாங்க? பரிச்சை டைம்ல இவர் தான் 100க்கு 100 போட்டு விட்டுருவாரு. யோ என்னி அப்படி ஆக சொல்றியா? சார் நீங்கெல்லாம் அப்படி கிடையாது சார். அவங்கலாம் புடுங்குருங்க சார். நீங்க உங்க சம்பளத்தையே அவங்களுக்கு செலவு பண்றோங்க சார். அவங்க வேற நீங்க வேற சார். இதை நான் வாங்கிட்டேன்னு வையே எல்லாருமே ஒண்ணுண்டு ஆயிரும். சார் இதெல்லாம் பசங்க எதையுமே எதிர்பார்க்காம பாசமா கொடுக்குறது சார். குருவி பசங்க மனசுல தப்பான நம்மளாம் நிச்சயமா இல்லை. ஆனா தர முடியாத 10 பசங்களுக்கு நான் பாரபட்சம் காட்டுற மாதிரி ஆயிடும் சார். அதெல்லாம் இல்ல சார். எல்லாருமே மனுஷங்க தான் குருவி. என் மனசுல மட்டும் அவனுக்கு மேல ஒரு தனி கவனம் வந்தா அது தப்பு இல்லையா? அதெல்லாம் தப்பு இல்ல சார். வாத்தியாரையா பசங்களுக்கு படிப்பு அறிவு ஒழுக்கத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். பசங்கிட்ட வாத்தியார் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் மரியாதை அன்பு மட்டும்தான். சார் போய் அவங்கள வர சொல்லியா? இல்ல சார். போய் வர சொல்லியா? அதுக்கு இல்ல சார். யோ போயான்ற இல்ல. இது என்னது? நீங்களே வேணான்ட்டீங்க. நான் வண்டி வாங்கி என்ன பண்ண போறேன்? யோ இதையும் திருப்பி கொடுத்துருங்க. நீ வாங்கிக்கியா? ஒன்னியா வேணாம் சார். பசிக்குதுனே ஒரே ஒரு லட்டு வண்டி எடுத்து துண்டேன். கோச்சிக்காதீங்க. வணக்கம் சார். ம் ஏடா அதெல்லாம்? எது சார்? இதத்தான் என்னான்னு கேட்குறேன். கேட்குறீல்ல? வேட்டி சட்டை சார். யாருக்கு? உங்களுக்கு தான் சார். அது மேல உங்க பேர்லாம் எழுதி வச்சிருந்தோம் சார். ம் நான் கேட்டேன் உங்ககிட்ட. இதெல்லாம் போய் யாராவது கேட்பாங்களா சார்? நம்மளே ஃபீல் பண்ணி கொடுக்கறது தான் சார். ஓஹோ என்ன சார் ஏதோ பிரச்சனையா? எனக்கு பிடிக்கல சார் நான் பேசுனேன் சார். வேஷ்டில வேணாம் பேண்ட் வாங்கலான்னு. இவங்க தான் சார் கேட்கல. டேய் நான் பிடிக்கலன்னு சொன்னது வேட்டி சட்டை இல்லடா, இந்த மாதிரி பழக்கத்தை. ஏன் சார்? சரி இப்படியெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு யாரா சொல்லி கொடுத்தது? சார் பண்டிகை நாள்னா பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி பண்றது தானே சார். இங்க பாருங்கடா, நான் என் வேலையை செய்கிறேன். நான் வேலை செய்யறதுக்கு கவர்மெண்ட்ல எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு சார்? என்ன சார்? சார் மத்த வாத்தியார் மாதிரி நீங்க உங்க வேலையை மட்டும் செய்யல சார். எங்களுக்கு என்னென்னமோ சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். பதிலுக்கு நாங்க எப்படி சார் நன்றி சொல்றது? டேய் நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருங்க, நல்லா படிச்சு நல்ல பசங்கன்ட்டு பேர் வாங்குங்க.
அதுதான்டா எனக்கு நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கான ஒரே வழி. இப்படியெல்லாம் வாங்கிட்டு வர்றதை விட அதில் தான் எனக்கு நிஜமான சந்தோஷமே. இதெல்லாம் தப்புடா. சார் நாங்க வேற எந்த தப்பான எண்ணத்துலயும் வாங்கிட்டு வரல சார். எனக்கு தெரியுதுடா நீ யார் இதை தப்பான எண்ணத்தில் வாங்கிட்டு வரலண்டு. ஆனாலும் இதை நான் வாங்கிக்கிட்ட தப்புடா. எடுத்துட்டு போங்க சார். எடுத்துட்டு போங்கடா. இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நாங்க என்ன சார் பண்றது? வாங்கின கடையில திருப்பி கொடுங்க. சார் வாங்குறப்போ கடைக்காரன் சொல்லி தான் சார் கொடுத்தான். வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை மட்டும் வாங்கினா திருப்பி தர மாட்டேன்னு சொன்னான் சார். சரி உங்களுக்கு எதுல எவ்வளவு பணம்? எஸ்கேஷன் பண்றேன்னு சொல்லி வாங்கணும் சார். ஓஹோ எக்ஸ்கர்ஷன் போகணும்னு வாங்கினீங்களா? ஏன்டா எக்ஸ்கர்ஷன் போகணும் உங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்களா? சார் அவங்களை எக்ஸசைஸ் போறேன்னா என்னன்னே தெரியாது சார். ஏன்டா இப்படித்தான் வீட்டில் ஏமாத்துறதா? சார் மாணவர்கள் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணம் சார். ஏன்டா இதெல்லாம் அரசியல சாதாரணன்றீங்க. ஆமா சார். டேய் பெத்தவங்கிட்ட போய் சொல்றதெல்லாம் தப்புடா. சார் சும்மா குட்டி குட்டி போய் தான் சார். வீட்டில் ஏமாத்தி பணம் வாங்கிட்டு வந்து எனக்கு வேடி சட்டை எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படித்தானே? ஏண்டா டேய் பொய் சொல்றது முதல் தப்பு, வீட்டில் ஏமாத்தி பணம் வாங்கினது ரெண்டாவது தப்பு, அந்த பணத்தில் எனக்கு வேடி சட்டை வாங்கிட்டு வந்தது மூணாவது தப்பு. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. சார் நீங்க எங்களுக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கீங்க, நாங்க இதை வாங்கி கொடுக்க கூடாதா சார்? டேய் நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்களடா, அப்ப வாங்கி கொடுங்கடா, நான் வாங்கிக்கிறேன். இப்ப நீங்க எடுத்துட்டு போங்க. டேய் ப்ளீஸ்ரா இனி ரொம்ப கெஞ்ச வைக்காதீங்கடா, எடுத்துட்டு போங்க. சார் நாங்க இதை எடுத்துக்கணும் சார், ஆனா ஒரு இடத்தோட போட்டு காமிச்சிட்டு திருப்பி கொடுத்துருங்க சார். ஆசையா வாங்கி கொடுக்குறது சார், வாங்கிக்கோங்க சார். இத வாங்கிக்கிறதுனால நீங்க எங்களை அடிக்காம இருக்கணும்னு அவசியம் இல்ல சார். நல்லா அடிங்க, திட்டுங்க சார். சரிங்கடா, இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆச்சு? சார் அது வந்து உண்மையை சொல்லணும், சார்கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆளுக்கு 250 ரூபாய் வீட்ல இருந்து எடுத்துன்னு வந்தோம் சார். மொத்தம் 1000 ரூபாய் ஆச்சு சார். ம் ம் இந்தடா, இப்போ நீ வாங்க போறியா இல்லை உதவ வேணுமா? வேணாம் சார். டேய் புரியா? டேய் கிரிமி நீ வாங்கடா, புரியா? எக்ஸ்கர்ஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த காசு உங்கள் வீட்டில் திருப்பி கொடுத்துருங்க, சரியா? எஸ் சார். நீங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்ததை நான் திருப்பி கொடுக்கல, இந்த தீபாவளிக்கு இதுதான் போட்டுக்க போகிறேன். நீங்க தான் காசை குத்திட்டீங்களே சார். காசை கொடுத்துட்டா சரியா போச்சா? டேய் எனக்காக அக்கறையோடு நீங்கள்லாம் கடைக்கு போய் வாங்கி வந்து நீங்கள்லாம் இதை கிஃப்டாக வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி கிஃப்ட் நான் கொடுத்தாச்சுல, சந்தோஷமாக கிளம்புங்க. சார் சரி. கர்மம் கர்மம், டூட்டி நேரத்தில் தூங்கிட்டு இருக்க பாரு. சாரி சார், சாரி சார். உட்காரியா? கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான் சார் தூங்கிட்டேன். அவன் அனலத்துல நீந்திட்டு இருக்கான், உனக்கு கொட்டாயை விட்டு தூக்கம் வருதா? தூக்கம். சாரி சார். யோ என்ன அது? நம்ம டீலர் கொடுத்த செக் சார் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அவன் கொடுக்குற பால் எதுவுமே பவுன்ஸ் ஆகிறது இல்ல, ஆனா நாம கொடுத்த செக் மட்டும் பவுன்ஸ் ஆயிடுச்சாமா? சார் இது சீரியஸான விஷயம் சார், நீங்க என்ன சார் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோ செல்லான எது சரியா ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்கயா, திருப்பி போட சொல்லு. இல்ல சார், அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருந்தா இப்ப அதுவே திரும்பி வந்திருக்கு சார். அதுக்கு சான்ஸே இல்லையா? ஆமா இது ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்க அக்கவுண்ட் தானே? ஆமா சார். போன ஆடிட் படி அதுல ஒரு 5,00,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும் ஐயா. சார் 5,000 ரூபாய் கூட அக்கவுண்ட்ல இல்லைன்னா சார் செக்கே பவுன்ஸ் ஆயிருக்கு. ஒருவேளை சைபர் சரியா கண்டுக்காம விட்டுருப்பாங்களோ? சைபர் கண்டுக்காம விடல சார், அக்கவுண்ட்ல சைபர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சைபர் கிரைம் கேள்விப்பட்டிருக்கேன், இது சைபர் கிரைமா இருக்கு ஐயா. சார் நம்ம ஸ்கூல் போன 5 லட்சத்தை காணும் சார். காணுமா? என்னையா சொல்ற? சார் இதான் சார் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் நடுவில் திடீர்னு ஷாக் ஆகுறீங்க? யோ நீங்க என்னமோ 1000 குறையுது 500 குறையுதுன்னு சொல்வேன்னு பார்த்தா இப்படி ஒட்டுமொத்தமா ஒரு 5,00,000 ரூபாய் காணும்னு இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறியா? நிஜமாவே காணும் சார். எங்கேயா போச்சு? அதை நீங்க தான் சார் சொல்லணும். யோ இந்த வெல்ஃபேர் ஃபண்ட் HMோட நேரடி கண்ட்ரோல்ல இருக்கியா? அவரு கையெழுத்து போட்டா மட்டும்தான் எடுக்கலாம், அதுல 1 ரூபாய் குறைஞ்சா கூட அதுக்கு அவன்தாயா காரணம். சார் அவர் அடிக்க இதான் சார் கரெக்டான சான்ஸ், எப்படியாவது மடக்கி போடுங்க சார். அவனை மடக்கிறது இல்லையா, மல்லாக்க மலத்திரன் இல்லையா பாரியா? எப்படி சார்? அவன் வளர்த்த கடாவையே அவன் மாறல பாய வைக்கிறேன்.
புரியல சார். இந்த ஸ்டாலின் அவன் ஒரு சர்க்கஸ் துப்பாக்கி வச்சிருக்கானே, அந்த சர்க்கஸ் துப்பாக்கி பின்னாடியும் சுடும்னு அவனுக்கு காட்டுறையா? புரியல சார். யோ, இந்த சுண்ணாம்பு தலையன் எனக்காக ரெடி பண்ண இந்த ஸ்டாலின்ங்கிற ஆப்ப அவனுக்கே திருப்பி வைக்கிறையா? சார் சூப்பர் சார். யோ, நல்லவங்க ரொம்ப நன்றி கெட்டவங்கய்யா. நீ எவ்வளவுதான் அவங்களை கவனிச்சாலும் நியாயம்னு வந்து புட்டா அவங்க திரும்பி நம்மளையே அட்டாக் பண்ணுவாங்கய்யா. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி சார். அழகடா கொக்கா அண்ணன். ஏய் கொக்கர கொக்கர கோ கோ கக்கர கக்கர கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மே கமின் சார். கம்யா கம். வணக்கம் சார். கூப்பிட்டீங்களா சார்? ஆமா ஆமா, வா வந்து உட்காரியா. தேங்க்ஸ் சார். யோ, என்னையா உட்கார சொன்னதும் டக்குன்னு உட்கார்ந்துட்ட? வழக்கமா இல்ல சார், இருக்கட்டும் சார்ல சொல்லுவேன். இல்லை சார், நான் நின்றுக்கிட்டே பேசினா உங்களுக்கு கழுத்து வலிக்கும்னு சொல்லுவீங்க, அதான். யோ, எனக்கு கழுத்து வலிக்க கூடாதுன்னு உட்கார்ந்ததா சொல்ல வர்றியா? ஆமாம் சார். நல்ல விஷயம் தான். என்ன சார் விஷயம்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சார். வா குருவே. டீயா காப்பியா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உட்காரியா. சார் யோ உட்காரியா. வேணாம் சார். சார் குருவி சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். என்ன விஷயம் சார்? யோ ஸ்டாலின், நீ ரொம்ப நேர்மையான ஆளாமே, அப்படியா? இப்படி கேட்டா நான் எப்படி சார் பதில் சொல்றது? யோ, ஆமா இல்லன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லியா? என் மனசாட்சிக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நேர்மையா சார் நடந்துக்கிறேன். யோ குருவி, நான் உன்கிட்ட இந்த கேள்வியை கேட்க மாட்டேன்யா. ஏன்னா ஆன்சர் என்னன்னு எனக்கே தெரியும். உன்னால இல்லன்னு தானே பதில் சொல்ல முடியும். சார் விஷயத்துக்கு வாங்க சார். நம்ம ஸ்கூலோட வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காணாம போயிருக்கு சார். சத்தியமா நான் எடுக்கல சார். ஏயா, ஜனங்களோட வில்ல உடைச்சது யாருன்னா நான் இல்லன்னு பதில் சொன்ன மாதிரி பயப்படுறேன். அப்போ யார் சார் அந்த பணத்தை எடுத்தது? அத கண்டுபிடிக்கத்தான் ஒரு கமிட்டி போட போறேன், நம்ம நீதி தேவன் ஸ்டாலின் தலைமையில. அதுக்கு உதவ வேண்டியது உன்னோட பொறுப்பு குருவி. இல்ல சார், அது என்னால முடியாது. யோ, இது மாணவர்களோட நலநிதி ஸ்டாலின், அதை எடுத்தது யாரும் கண்டுபிடிக்க வேண்டாமா? ஒட்டு மொத்தமா இது மாணவர்களோட நலன் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் விசாரிக்கிறேன் சார். அவ்வளவுதாயா, அது போதும். உங்களுக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கா சார்? இருக்கு ஸ்டாலின், இல்லாமலா விசாரிக்க கமிட்டி போடுவேன். யார சார் சந்தேகப்படுறீங்க? சார் யார சார் சந்தேகப்படுறீங்க? சமீப காலமா அடிக்கடி லீவ் போட்டுட்டு இந்த ஸ்கூல் பக்கம் வராமையே ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அவனுக்கு சுண்ணாம்பு தலைன்னு ஒரு பேர் இருக்கு ஸ்டாலின். எச்எம் சாரா? சார் கண்டிப்பா இருக்காது சார். என்னையா இப்படி சொல்ற? அந்த பணத்தை போடுறது எடுக்கிறதுக்கெல்லாம் முழு அதிகாரம் உள்ளவர் அவர் மட்டும்தான். விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுங்க. இந்த ஃபைல்ல அதுக்கான எல்லா விவரமும் இருக்கு. பாரியா. நல்லா பாரியா, பார்த்து குற்றவாளி யாருன்னு கண்டுபிடி. குருவி சார், எச்எம்க்கு ஃபோன் அடி. சார் ரிங்கு போது ஆனா எடுக்க மாட்டேறா சார். என்னையா, நான் சொன்னது கரெக்டா?